திட்டினாலோ அடிச்சாலோ பட்டினி போட்டாலும் உனக்கு உரைக்கவே உரைக்காது. புத்தி முழுக்க திருட்டுத்தனமும் கிரிமினல் தனமும் ஒன்னா சேர்ந்து பிறந்திருக்க. பண்ண தப்ப உணர்ந்து என்னைக்கு மன்னிப்பு கேட்கறியோ அது வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. வெளியே போ, வெளியே போன்னு சொல்றேன். வயசு பொண்ணுடா, மழை வேற பெய்யுது. இதெல்லாம் மகா பாவம்டா. நீ சும்மாருமா. செல்லம் கொடுத்து இவளை கெடுத்ததே நீதான். டேய் வேண்டாம்டா. நீ செஞ்சது தப்புன்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நீ தெருவுதான் நிக்கணும். மழை பெஞ்சாலும் இடி இடிச்சாலும் வெயில் காஞ்சாலும் ஒத்துக்கிற வரைக்கும் உனக்கு இதுதான் கதி. எல்லாரும் உள்ள வாங்க. உள்ள வாங்கன்னு சொல்றல. சீக்கிரம் டிஃபன் கொடுமா, ரொம்ப பசிக்குது. தோ சுட்டுட்டு இருக்கேன், 2 நிமிஷம். என்னாச்சு பாப்பா? எப்பவுமே 10 வாட்டி கூப்பிட்டாதான் சாப்பிட வருவ. இன்னைக்கு என்னமோ இப்பவே பசிக்குதுன்னு சொல்ற. வழக்கமா காலேஜ்ல டீயும் சமோசாவும் சாப்பிடுவேன். இன்னைக்கு சாப்பிடலையா, அதான் ரொம்ப பசிக்குது. நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா, அதுக்குள்ள நான் சுட்டு வச்சிடுறேன். ஓகேமா. அப்பா ப்ளீஸ் டோன்ட் சொதப்பிஃபை. கரெக்டா பேசிடுவீங்களா? பேசிடுறேன். அப்பா என்ன கையில நடக்குது? அது ஒன்றும் இல்லைப்பா. முதல் முறையாக உங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன்னா அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. அதான் பரவாயில்ல. அப்பா உங்களை சாப்பிட கூப்பிட. ஆமா நான் சாப்பிட தானே கூப்பிட்டேன். எதுக்கு 3 பேரும் இப்ப டக்குன்னு திரும்பினீங்க? நீ பட்டன்னு கூப்பிட்டா டக்குன்னு திரும்பிட்டோம். இல்லையே, உங்க 3 பேரோட மொழியே சரியில்லையே. அதுவும் உங்களோட மொழி ரொம்ப மோசமா இருக்கு. ஆட என்னம்மா நீ ஒண்ணு, என் மொழியே அப்படிதான். இந்த மொழியை பார்த்தா உங்க அம்மாவே என்ன கட்டிக்கிட்டா. டேய் வாங்கடா சாப்பிடலாம். டேய் தமிழ் வா. இல்ல 3 பேரும் ஏதோ பிளான் போடுறாங்க, கண்டுபிடிக்கிறேன். என்ன பாக்குற? என்ன 3 பேரும் குசு குசுன்னு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? ஆட என்னம்மா சும்மா அதே பேசிட்டு இருக்க. அம்மா இன்னைக்கு காலேஜில் என்ன நடந்துச்சு அதை சொல்லு. யாராவது லவ் கிவ் ஏதாவது சொன்னாங்களா? டேய் லவ் சொல்றதுக்கு என்னடா ப்ரப்போஸ்? யாராவது ப்ரப்போஸ் பண்ணாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு போரிங் கிளாஸ் தான். இன்னைக்கு ஒரு ப்ரொஃபசர் வேற கிளாஸ்க்கு வரல. சும்மா பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், அவ்வளவுதான். டயர்ட் ஆயிட்டோம். டாக்டர்லாம் கூட டான்ஸ் ஆடுவாங்களா என்ன? பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு தானே காலேஜ் அனுப்புறோம். அங்க டான்ஸ் ஆடவா பாப்பா? இல்லம்மா, ஃப்ரீ அவரு. அந்த டைம்ல அப்படிதான் இருக்கும். சின்ன வயசு, காலேஜ் என்ஜாய் பண்றீங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். பாத்தீங்களா 3 பேர் ஏதோ சைகை பண்றீங்க. ஏமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா அது தப்பா? என்ன ராகினி, என்ன நடக்குது? எனக்கு என்னமோ இந்த 3 பேர் மேல சந்தேகமா இருக்குமா. போதும், பசி பசின்னு கத்துனல, நீ முதல்ல சாப்பிடு. கோத நீ உட்கார, நம்ம இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடலாம். எல்லாரும் பேசிக்கிட்டே சாப்பிடலாமே. இன்னைக்கு உங்களோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நல்லா சொல்லுங்க சார். நான் பரிமாறேன்னு 1000 வாட்டி கேட்டாச்சு. முடியாதுன்னு பிடிவாதமா நானே பரிமாறேன்னு சொல்றாங்க. நான் நின்னு பரிமாறினாதான் நீங்க பசியார சாப்பிடுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. பேசாம சாப்பிடுங்க. அபி உனக்கு டைம் ஆச்சுல்ல, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. நான் பார்த்து. சரிங்கம்மா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. தண்ணி குடிடா. தண்ணி எடுத்துக்கோ. அது ஒண்ணும் இல்லம்மா, பெரியவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி முன்ன பின்ன அது இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. என்ன இழுத்துட்டு போகுது? நல்ல குடும்பமா படிச்சவளா குணமதியா பார்க்க வேண்டாமா? அதுக்கு தான் லேட் ஆகும். இதுல இழுத்துட்டு போக என்ன இருக்கு? அது நடக்கிறபடி நடக்கட்டுமா.
அதுக்குள்ள சின்னவனுக்கு ஒரு அலையன்ஸ் வந்திருக்கு, அதை பத்தி பேசலாமேனு தான். என்னது சின்னவனுக்கா? பாத்தீங்களா இதுக்குதான் இவ்ளோ பிளானிங்கா? நவ் ஐ காட் இட். என்ன பிளானிங்? அதை விடுமா. சந்திரகலான்னு ஒருத்தங்க டிப்டி கலெக்டரா இருந்தவங்க, பாரம்பரியமா பணக்காரங்க. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்க போல. நம்ம குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்க அந்தஸ்துக்கு இல்லைனாலும் நாம வளர்ந்து வர குடும்பம், கௌரவமான குடும்பம் நினைக்கிறாங்க. அது நமக்கு பெருமை தானம்மா. இந்த பெருமையெல்லாம் யாரால? எல்லாம் உன்னால தானே. சரி, அதுக்கு நம்ம கார்த்திக்கு அவங்க பொண்ணை கொடுக்கறதுக்காக கேட்டு வந்திருக்காங்க. எனக்கு புரியலங்க. வீட்ல தமிழ் இருக்கான், அவனை விட்டுட்டு எதுக்காக கார்த்திக்காக வராங்க? முதல்ல ஊர்ல எவ்வளவோ குடும்பம் இருக்காங்க, அதை விட்டுட்டு நம்ம குடும்பத்தை பத்தி அவங்க ஏன் விசாரிக்கணும்? அதுவும் திடுதுப்புன்னு நம்மளை பத்தி விசாரிச்சு எதுக்காக இவனை கேட்டுட்டு வரணும்? கரெக்ட். இப்ப கேட்ட பத்தியா அது கேள்வி. அது ஒண்ணும் இல்லம்மா. நம்ம பையன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணு இவனுக்கு ஜூனியரா, அந்த பொண்ணுக்கு இவன் மேல ஒரு இதுவா, அதனால அதுக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்லி இவனை கேட்க சொல்லியிருக்கு. அதான். ஆஹா, அதான பார்த்தேன். கதை அப்படி போதா? என்ன கார்த்தி, காலேஜ்ல லவ்வா உனக்கு? லவ்வா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏய் சும்மா இரு. டேய், ஏன்டா பதற? அவ சாதாரண சொன்னா. லவ்வா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நம்ம பிள்ளைங்க அதெல்லாம் பண்ணுவாங்களா? இவன் காலேஜில் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வந்திருக்கானா. ஸ்போர்ட்ஸ், கலை நிகழ்ச்சிகள், படிப்பு, ஸ்விம்மிங் எல்லாத்துலயுமே. அதனால ஒரு ஹீரோ மாதிரி சுத்தி வந்துருக்கான். நிறைய பொண்ணுங்களுக்கு இவன் மேல ஒரு இது. அது பேர் என்னடா? கிரஷ்ப்பா, கிரஷ். கிரஷ். அது போல அந்த பொண்ணுக்கும் இவன் மேல ஒரு கிரஷ். என் புள்ள திறமசாலி, லட்சணத்துக்கு குறைச்சல் இல்ல. மத்தவங்க இஷ்டப்பட்டா இவன் என்ன பண்ணுவான்? சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? அது ஒன்றும் இல்லம்மா. இவன் காலேஜில் படிக்கிறப்போ அந்த பொண்ணுக்கு இவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் போல. அதனால அவங்க அம்மா கிட்ட சொல்லி வேற ரூட்ல நம்மள அப்ரோச் பண்ணிருக்காங்க. உனக்கு அந்த பொண்ணு ஓகேனா சொல்லு, நம்ம பார்த்து பேசி வச்சுக்குவோம். நம்ம தமிழுக்கு அமைஞ்சதுக்கு அப்புறமா இவன் கல்யாணத்தை பத்தி ப்ரொசீட் பண்ணுவோம். சேச்சே, என்னங்க பழக்கம் இது? இதெல்லாம் எனக்கு பிடிக்கலங்க, விட்டுருங்க. இதுல என்னமா தப்பு இருக்கு? நம்ம என்ன உடனடியே கல்யாணமா பண்ண போறோம்? இப்போதைக்கு பேசி வச்சுக்கிறோம், அவ்வளவுதானே. என்னங்க பேசுறீங்க? பெரியவன் இருக்க சின்னவனுக்கு பொண்ணு பார்த்தா ஊர் உலகம் என்ன பேசும்? ஏற்கனவே என் அண்ணன் பொண்ணு என்ன அசிங்கப்படுத்திருக்கா. இந்த நிலைமையில அவனை வச்சுக்கிட்டு இவனுக்கு பொண்ணு பார்த்தா அதுவே அவனுக்கு ஒரு குறையாயிடாதா? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவங்கள வேணா வேற இடம் பாத்துக்க சொல்லுங்க. அந்த பொண்ணு ஆசைப்பட்டா அதுக்காக நாம என்ன பண்ண முடியும்? அத வேணான்னு சொல்லிடுங்க. முதல்ல தமிழுக்கு பொண்ணு பாக்குறதுல கவனமா இருங்க, சரிங்களா? இல்லம்மா, அந்த பொண்ணை ஒரு தடவை பார்த்து பேசி வச்சுக்கிட்டோம்னா. ஏங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லம்மா, தோணுச்சு சொன்னேன், அவ்வளவுதான். அப்பா, எனக்கு ஒண்ணு புரியல. கார்த்திக் கல்யாணத்துக்கு நீங்க எதுக்குப்பா அவ்வளவு அவசரப்படுறீங்க? ஓ, அந்த அம்மா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஏதோ காத்து வாக்குல வந்துச்சு, அவ்வளவுதான். ஏய், நீ என்ன அப்பாவை குறுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு? ஒழுங்கா சாப்பிட்டு எந்திரிச்சு போய் தட்டை கழுவி வை. கழுவாம சிங்க்ல போட்டுட்டு போனேன், அடி வாங்குவ. நான் பாலை காய்ச்சறேன். சரிம்மா.
இறக்கம் இல்லாம இருப்ப? பாவண்டா, வயசுக்கு வந்த பொண்ண விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தெருவுல நிக்க வச்சா வீட்டுக்கு ஆகாதுடா. வேண்டாண்டா, அவளை உள்ள வர சொல்லுடா. வயசுக்கு வந்த பிள்ளை திருநா மட்டும் குடும்பத்துக்காகமா? அறிவு வர்ற வரைக்கும் தெருவில் நிக்கட்டும். ஏண்டா, பெத்த பிள்ளைங்கிற கழிவிறக்கம் உனக்கு இல்லவே இல்லையாடா? இன்னைக்குன்னு பார்த்து மழை பொத்துக்கிட்டு ஊத்துது. பாவண்டா, ஜன்னி வந்துட போகுது. வரட்டும், ஜன்னி வந்தாதான் அறிவு வரும்னா அதுவும் வரட்டும். அப்பா, ஆசைப்பட்டது நான் அதை நிறைவேற்ற தான் அக்கா இப்படி பண்ணா. நான் வேணா வெளியில நிக்கிறேன்ப்பா, அக்காவை உள்ள விட்டுருங்கப்பா. ஆசைப்பட்டது நீ, பணத்தை திருடினது யாரு? நீயா? ஐயோ இல்லப்பா. அவதானே? அப்ப அவதான் தண்டனை அனுபவிக்கணும். நீ வாயை மூடிட்டு சுமாரு. ஏங்க, இவ்ளோ நேரம் அவதிப்பட்டது போதாதா? உடம்புக்கு ஏதாவது வந்துட போதுங்க. பாவங்க, கொஞ்சம் உள்ள கூப்பிடுங்க. அறிவு இருந்தா என்ன பண்ணிருப்பா? செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு அவன் நான் பணத்தை திருடன்னு மன்னிப்பு கேட்டுப்பால. இப்ப வரைக்கும் மழையில் நனைஞ்சுக்கிட்டு இருந்தானே என்ன அர்த்தம்? நீ என்ன வேணா பண்ணு, நான் இப்படி தாண்டாங்கிற திமிரு தானே? பார்க்கலாம் எவ்வளவு நேரம் தான் பிடிவாதமா இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைங்க, நான் என்ன இத சொல்ல பாரு. வரேன்னா, இனிமே இதை பத்தி யாரும் வாய் தரக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹலோ, நான் தான் சார், எலக்ட்ரிஷியன் பாண்டியன் பேசுகிறேன். ஏன்பா சாயந்தரம் வந்து மோட்டரை மாட்டி விட்டுட்டு போறேன்னு சொன்னேன்ல, இன்னும் வரவே இல்லை? சாரி சார், காயில் கட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காலைல சீக்கிரம் வந்து மோட்டரை மாட்டி கொடுத்துறேன் சார். ஒரே மழையா இருக்கு சார், இன்னைக்கு வர முடியாது. லேட் பண்ணிட்டே போறியப்பா. வீட்டில் லேடிஸ் எல்லாம் அடிமம்ல தண்ணி அடிச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சார், நேற்றே நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா நேற்றே காயில் கட்டி மோட்டரை வந்து மாட்டிருக்கலாம். இன்னைக்கு தானே சார் பணம் கொடுத்தீங்க, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் கொடுத்த 3000 ரூபாயில் கொஞ்சம் மீதி இருக்கு, நான் தான் உங்களுக்கு தர வேண்டியது இருக்கு. எந்த 3000? சார், நீங்கள் தான் காலையில் ஸ்கூல் போகிற வழியில் என்ன பார்த்தீங்களே சார், அதான் அவசரமாக போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 3000 ரூபா பணம் கொடுத்தீங்களே சார். சார், என்ன பணம்? பணம் கொடுத்தனா? ஆமாம் சார், நீங்கள் தான் கொடுத்தீங்க. சரி சரி, காலைல சீக்கிரம் வந்து மோட்டரை மாட்டி கொடுத்துறேன். வந்துடுறேன் சார். தப்பு என்னோடதாம்மா. எலக்ட்ரிஷியனுக்கு பணம் கொடுத்தத நான் மறந்துட்டேன். பாவி பாவி, செய்யாத தப்புக்காக பெத்த பிள்ளை இப்படி கொட்டுற மழையில நிக்க வச்சிட்டியாடா. உனக்கு சாபம் தரக்கூட வாயில வார்த்தையே வரல. மகராசி, என் தங்கம், நீ படுத்து எடுக்கலடி. அந்த படுபாவிக்கு இப்பதான் ஞாபகம் வந்துதான். நீ வா, உள்ள வா. நில்லு நில்லு, முதல்ல தொடச்சுக்க. எப்படி நினைச்சு போயிட்ட பாரு. படுபாவி படுபாவி, இஷ்டத்துக்கு நீயே முடிவு பண்ணி திருடேன்னு சொல்லி இவளை தெருவில் நிக்க வச்சிட்டிய. இப்ப மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்குவ? பெத்த பிள்ளை மேல ஏன்டா உனக்கு இவ்வளவு வன்மம்? விளையாட்டுக்காக அம்மா செஞ்சு வச்சிருந்த நூறுக்கு தீனியை வேணா திருடி சாப்பிட்டு வேணே தவிர வேற எந்த தப்பு பண்ணலப்பா. அப்பாவோட காசு திருடி செலவழிக்கிற கேவலமான பொண்ணு நான் இல்லப்பா. நானும் நீங்க பெத்த பொண்ணு தான்ப்பா. படிப்பு ஒண்ணு வரலையே தவிர என்னைக்குமே நேர்மை தவற மாட்டேன்ப்பா. நீ எவ்வளவு அழுதாலும் இவ மண்டைக்கு ஏறாது சாமி. என் பேத்திக்கு படிப்பு வராதுதான், அதுக்காக கொடுமைப்படுத்தின. சரி, ஒத்துக்கிட்டேன். இன்னைக்கு செய்யாத தப்புக்கு என் பேத்தியை இவ்வளவு கொடுமைப்படுத்தினியே. இல்லடா, உனக்கு அவ மேல வேற ஏதோ கோபம் இருக்கு, அதான் இவ்வளவு பாடுபடுத்துற. பெத்த அப்பனே பிள்ளைய வெறுத்த கதைய வேற எங்கேயாவது கேட்டிருக்கியா? நடக்குமா? அவ என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறதுன்னு கங்காணம் கட்டிக்கிட்டு இருக்க. எதுக்குடா இவ்வளவு ஆங்காரம் உனக்கு? நீ வாடா தங்கம். டேய் நில்லுடா, எங்கடா ஓடுற? ஏண்டா, அரியா பிள்ளைய நிக்க வச்சு அவ நெஞ்சா இருக்கிற மாதிரி பேசினால உனக்கு மனசு உறுத்தல? இப்ப உறுத்துதோ? அவ முகத்தை பாருடா. அத பார்த்து உனக்கு பரிதாபமே வரலையா? நெஞ்சில ஈர கசியல? என்ன மனுஷன்டா நீ?
பெத்த புள்ளன்னு பார்க்காம ஏதாவது வாயில வந்துட போகுது. அத்தை, என்ன பேச்சுது? அவர் என்ன வேணும்டேவா பண்ணாரு? ஏதோ ஞாபக மருதியில பண்ணிட்டாரு. வாடி வா. என்ன இருந்தாலும் உன் புருஷன் இல்லையா? அவனை விட்டு கொடுத்துருவியா நீ? இல்லத்த, இவருக்குன்னு நான் சொல்லல. இவ மேல என்ன அவர் பாசம் இல்லாமையா இருக்காரு? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்னவோ பெத்த பொண்ண திட்டம் போட்டு பழி வாங்குற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இது தப்பு இல்லையா? வேற எப்படி பேச சொல்ற? இத்தனை பேர் கெஞ்சரும், மழையில நனைஞ்சாலும் பரவாயில்ல, நான் செய்யாத தப்ப ஒத்துக்க மாட்டேன்னு அவ பிடிவாதமா வெளியில நிக்கிறா. அந்த எலக்ட்ரீஷியன் இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு போன் பண்ணியிருந்தா என் பேத்தி நிலைமை என்ன இருக்கும்? அவளுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்திருந்தா என்ன ஆகிறது? அந்த குறுகுறுப்பு கொஞ்சமாவது இருக்கா அவன் புருஷனுக்கு? எல்லாம் தலைவிதி. வேற என்ன பண்ண சொல்றீங்க? இவர் அப்படி தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாமே இந்த வீட்ல நடந்து தொலையுது. நீ உள்ள வா, முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவா. இருடி, நான் இவனை நம்ப மாட்டேன். இப்ப உண்மை தெரிஞ்சதும் குற்ற உணர்ச்சியில ஓடுறான். நாளைக்கே இந்த விவகாரத்தை மறுபடியும் கலப்ப மாட்டான்னு என்ன நிச்சயம்? சொல்லுடி. இவளுக்கு இன்னைக்கு நீ நிறைய செலவழிச்சிருக்க. எங்க கிடைச்சது அந்த பணம் உனக்கு? சத்தியமா அது திருடின பணம் இல்ல பாட்டி. அது எனக்கும் தெரியும்டி. ஆனா அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னா உன் அப்ப உன் மேல மறுபடியும் மறுபடியும் பழி போட்டுக்கிட்டே இருப்பான். என் சாமி இல்ல, என் தங்கம் இல்ல, அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லு தங்கம். நான் வேலைக்கு போறேனா இல்ல தனியா சம்பாதிக்கிறேனா? படிப்புல ஒண்ணுமே சாதிக்கல. கோல போட்டி, பாட்டு போட்டி, ஓவிய போட்டின்னு எக்கச்சக்க கப்பு வாங்கியிருக்கேன்ல. எல்லாமே எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம பெட்டிக்குள்ள பூட்டி வைக்கிறத விட இவளுக்கு செலவு பண்ணா நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அதை என்னடி பண்ணி தொலைச்ச? அவ விருப்பப்பட்டபடி பிறந்தநாளை கொண்டாட அப்பா ஒத்துக்கல. அவ முகம் வாடி போச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது பாட்டி. அதனால அந்த கப்பெல்லாம் பழைய சாமா வாங்குற கடையில வித்துட்டேன். $2,850 கிடைச்சது. அதுதான் நான் செலவழிச்சேன். அது நான் உழைச்சு வாங்கினது தானே. அது வித்தா தப்பு இல்ல, தப்பு இல்ல. அக்கா சாரிக்கா. என்ன மன்னிச்சிடுக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா. உன்னை நம்பாம இருந்தது ஏன் தப்புதான். நீ என்னடி தப்பு பண்ண? இல்லக்கா, அப்பா பணம் காணும்னு சொன்னதும் நீதான் திருடி இருப்ப நான் முடிவு பண்ணிட்டேன்க்கா. அது தப்பு தானே. நான் பண்ணது பெரிய தப்புக்கா. என்ன மன்னிச்சிடுக்கா. மன்னிக்கிறதுக்கு என்னடி இருக்கு? நான் ஒரு அடிமுட்டாள், பொறுப்பில்லாதவ. என்ன பார்த்தா
அப்பாவுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் திருடின்னு தோணுனதுல எந்த தப்பும் இல்ல. இல்லக்கா, தப்புதான்க்கா. நான் தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுக்கா. முதல்ல தலை தோட்டுமா. வா வா. போதும் போதும், உன் பாசம் எல்லாம் என் பேத்திய நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நேரம் உன் புருஷன் இவ்வளவு திட்டி திட்டி டயர்ட் ஆயிருப்பான்ல, அவனுக்கு ஏதாவது பணிவிட செய் போ. வந்துட்டா தோட்டுறதுக்கு. வாடா, படிச்சும் பெரிய முட்டாளா இருக்கேடா வாத்தி. உன் முன்னாடி என் பேத்தி ஒசந்து நிக்கிறா. அத்தை, அவரே நொந்து போயிருக்காரு. நீங்க வேற என்ன இத பாரு, என்ன வெட்டியா பேச வைக்காத சொல்லிட்டேன். பாட்டி கொஞ்சம் சும்மா இரு பாட்டி. மாட்டேன். குடும்பமாடி இது. இதோ நிக்கிறானே உலகத்திலேயே பெரிய அறிவாளி, பெரிய படிப்பு படிக்கிற அறிவாளி. எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்படா சொந்த அக்காவை போட்டு கொடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஏண்டா, கூட பிறந்தவளை வெறுக்கிற நீ எல்லாம் என்ன பெரிய படிப்பு படிச்சு என்ன பிரயோஜனம்? அத்தனையும் வேஸ்ட். குடும்பத்துல ஒருத்திய மதிக்காத நீயும் சரி, உங்க அப்பனும் சரி, ரெண்டு பேருமே உலகத்திலே பெரிய முட்டாளுங்கடா.